ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், லேசி டெய்ஸி, புல்லியன் நாட் இந்த ஸ்டிச்சிங்லாம் எப்படி போடுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் நீடியில் வந்து த்ரெட்லாம் கோர்த்து வச்சு எடுத்துட்டேன். ஒரு கலரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நீடியில் வந்து ஒரு 5 நீடில்ஸ் வந்து த்ரெட்டு கோர்த்து வச்சுக்கிங்க. அதேமாதிரி நீடில் சின்ன நீடிலாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய நீடிலாக எடுக்கும்போது கிளாத்தில் வந்து ஓட்டை விழுந்துடும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அடியில் லாக் பண்ணிவிட்டு நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீடியில் வந்து 2 டைம் சுற்றிட்டு கீழே வந்து இழுத்திங்க அப்படின்னா ஒரு முடிச்ச மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வந்துட்டு சிக்கு விடாமல் இழுத்துக்குங்க. இழுக்கும் போது ஹேண்ட் பார்த்துங்க நான் எப்படி இழுத்து தரேன். கீழேயும் இருக்கக்கூடாது, மேலேயும் சிக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பிக்சர் ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மாடலில் நம்ம ஃப்ளவர் டிசைன் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது லைன் ஸ்டிச்சிங்கில் நான் போடும்போது உங்களுக்கு டிசைனாக தெரியாது. ஒன்லி கிளாஸஸ்க்காக நான் இப்படி எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஸ்டிச்சோட நேம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் பேலன்ஸ் இருக்க ஒர்க்கெல்லாம் கிளாஸ் பசங்க போடுவாங்க. அதனால் நான் சொல்லி மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ அதோட டெமோ வீடியோ தான் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அதோட ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த டிசைன் வந்து கீழே உங்களுக்கு மேக் பாட்டுறேன் பாருங்கள். இதேமாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் நீடில் மேலே எடுத்துகிட்டு ஒரு 5 டைம் கிட்டே நீடில் சுற்றிட்டு இப்போ போட்டால் அதே முடிச்ச மாதிரியே போடணும். பட் வந்து அது கொஞ்சம் நீடில் எட்டை வச்சு குத்தும் போது அது லாங் ஆகும். அதனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதேமாரி நீங்கள் கண்டினியூவாக போடும்போது ஃப்ளவர் மாதிரி மேக்கு டிசைன் கிடைக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறையா அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். இப்போது கண்டினியூஸாக நான் வீடியோ எடுக்கலை. ஸோ சிம்பிளாக எடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெமோ காட்டிகிட்ருக்கேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புல்லியன் நாட்டு. இதில் நான் த்ரெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேங்கிறனால ஒரு 3 ஸ்டிச்சஸ் மேலே போட முடியல. பட் நம்ம கிளாஸ் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் தனியாக சம்மந்தமாக வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு பக்கத்தில் வந்து ரிங் மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த ரிங் நாட் வந்து இதுவுமே ஃப்ளவர் மேக்கிங் டிசைன்ஸில் வர ஒரு டிசைன் தான். இது எல்லாமே நம்ம சில்க் த்ரெட்டு, எம்ப்ராய்டரி நூல் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த க்ரீன் நூல் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லேசி டெய்ஸி ஒர்க் பண்ண போகிறேன். இந்த லேசி டெய்ஸி ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பிக்சர் ஒன்று உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேனே, இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். இது எல்லாமே கிளாஸஸில் பார்த்திங்கன்னா நான் லைன் ஸ்டிச்சிங் போட்டு சும்மா கிளாஸ் சொல்லி கொடுத்துருவேன். பட் அது ஃப்ளவர் டிசைனாக மேக் பண்ணும் போது நான் இன்னும் நிறைய வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த டைமில் அதையும் பார்த்துக்கிட்டு நான் செய்கிறேன். பட் வந்து இந்த மாதிரி க்ரீன் த்ரெட்டை நல்லா லாங்காக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன த்ரெட் வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் வந்து கிளாஸில் ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்க இந்த ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் மேக் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா லேசி டெய்ஸி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டிச்சிங்கு. இந்த ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்கன்னா புல்லியன் நாட் தான் குட்டி குட்டியாக போட்டு கீழே லேசி டெய்ஸி போட்டிருக்காங்க. நடுவில் காம்பு தையல் மாதிரி போட்டிருக்காங்க. ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சிங்கோட மேக்கிங்லாம் இப்படி தான் வரும். இது வந்து புல்லியன் நாட் வந்துன்னா புழு ஸ்டிச் மாதிரி இருக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிச்சிங்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இது புழு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லுவாங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்துட்டு லாங்காக ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதேமாரி தான் இந்த ஸ்டிச்சிங்லாம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்டாக. இந்த மாதிரி லேசி டெய்ஸி, புல்லியன் நாட் ஸ்டிச்சிங்கு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சிங். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் லாங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து புல்லியன் நாட் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பொறுமையாக அதை உங்களுக்கு போட்டு நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, பாய்.